ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதம்யா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ்மெண்ட் சீரிஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா merge to sorted list. ஸோ இது வழக்கம் போல் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டில் வந்து நான் சொல்யூஷன் வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன். அந்த ஷீட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் உங்களுக்கே தெரியுது, merge to sorted list. ஸோ கொஷின் வந்து ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ். நம்மள்ட்ட வந்து ரெண்டு லிங்க்டு லிஸ்ட்டோட ஹெட் நோட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அப்படின்னு 2 நோட் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு லிஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா அந்த ரெண்டு லிஸ்ட்டுமே சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ரெண்டு லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து லிஸ்ட் 1 வச்சுக்கோங்க, இது லிஸ்ட் 2 வச்சுக்கோங்க. ஸோ லிஸ்ட் 1 வந்து 1 2 4, லிஸ்ட் 2 வந்து 1 3 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிஸ்ட்டுமே வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதையும் நம்மள்ட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன அவுட்புட் கொடுக்கணும்னா ரெண்டு லிஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே லிஸ்ட்டாக இன்க்ரீசிங் ஆர்டரில் அதாச்சும் சார்ட்டட் ஆர்டரில் கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெர்ஜ் த 2 லிஸ்ட் இன்ட்டு 1 சார்ட்டட் லிஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த L1 L2க்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்களேன். ஸோ இந்த 1 2 4ஐயும் 1 3 4ஐயும் மெர்ஜ் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டட் ஆர்டரில் எப்படி வரும், 1 வரும், இந்த 1 இருக்குது. ஸோ 1 1 2 3 4 4. ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது ஒரே லிஸ்ட்டாக சார்ட்டட் ஆர்டரில் இந்த மாதிரி 1 1 2 3 4 4ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த ப்ராப்ளமோட இது. ஸோ இதில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குன்னு அதுவும் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளமோட இன்ட்யூஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு லிஸ்ட் அவங்க கொடுத்த அதே லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ லிஸ்ட் 1 வந்து 1 2 4, லிஸ்ட் 2 வந்து 1 3 4. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அதாச்சும் இந்த L1 L2 இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பாயிண்டர் மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்டர் வந்து நான் ஸ்டார்டிங்கில் அந்தந்த லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா L1 L2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அந்தந்த லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்டரை ஃபஸ்ட்டு நோட பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம லீனியர் டைமில் பண்ணுறதுக்கு டைப் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிசல்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வர மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம ரிசல்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது எம்டியாக இருக்குது, நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதில் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போது L1ல இருக்கிற வேல்யூவும் L2ல இருக்கிற வேல்யூவும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதில் எது ஸ்மாலர் வேல்யூ? ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா L1ம் 1 தான், L2ம் 1 தான். ஸோ நீங்கள் எது வேணால் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே L1ல இருக்கிற 1 வந்து ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு நோட எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஸோ L1ல ஒரு நோடு இங்கே வந்துருச்சு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், L2 வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நோடுக்கு போகணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், L1 ஈக்குவல் டு L1 டாட் நெக்ஸ்ட்னு போட போகிறோம். ஸோ L1 வந்து அடுத்ததுக்கு வந்துடும், L2 இன்னும் அங்கேயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது மறுபடி L1 L2வை கம்பேர் பண்ணுவோம். ஸோ L1ல வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது. L2ல என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, எது சின்ன வேல்யூ, ஆட்டோமேட்டிக்காக L2 தான் சின்ன வேல்யூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் நோடாக திரும்பி 1 எடுத்துக்க போகிறோம். ஓகே. இப்போ L2வோட வேல்யூ இங்கே வந்ததுனால என்ன பண்ண போகிறோம், L2 வந்து L2 டாட் நெக்ஸ்ட் போட்டு அடுத்தது கொண்டு வந்துட போகிறோம். ஸோ L2 வந்து இப்போ இந்த நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. இப்போ அடுத்த ரிசல்ட்டில் என்ன ஆட் பண்ணணும், L1ல 2 இருக்குது, L2ல 3 இருக்குது. எது சின்ன வேல்யூ, ஆட்டோமேட்டிக்காக 2 தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 2 ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 வந்து L1லேருந்து வந்ததுனால L1 வந்து L1 டாட் நெக்ஸ்ட் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், L1 4 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, L2 3 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுத்துல எது வந்து சின்ன வேல்யூ, ஆட்டோமேட்டிக்காக 3 தான் சின்ன வேல்யூ இல்லையா. ஸோ அடுத்த நோடு வந்து 3 போட போகிறோம். ஸோ இப்போ L2லேருந்து வந்ததுனால L2 இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், L1 L2 ரெண்டுமே கடைசி நோட பார்த்துட்டு இருக்கு, ரெண்டோட வேல்யூமே 4. அகைன் நீங்கள் எதை வேணால் இதில் எடுத்துக்கலாம். ஸோ எந்த 4 போடுறோன்னு அவசியம் இல்லை, பெரிய மேட்ரு இல்லை. ஸோ L1ல இருக்கிற 4 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ L1ல இருக்கிற 4 வந்து இங்கே வந்துடுது. ஸோ L1 வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோம், அடுத்து கொண்டு போகிறோம். ஸோ L1 ஈக்குவல் டு L1 டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஆனால் L1 ஈக்குவல் டு L1 டாட் நெக்ஸ்ட்னு போடும்போது இங்கே வந்து எதுவும் வேல்யூவே இல்லை. ஸோ இங்கே வந்து நல் ஆகிட போகுது. ஸோ L1 நல் ஆகிட்டதுனால இனிமேல் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்படியே நம்ம ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா L2ல இன்னும் ஒரு நோடு நம்ம ரிசல்ட்டில் சேர்க்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் வந்து நல்லா இல்லாமல் இருந்துச்சு இங்கே இருக்கிற மாதிரி. இப்போ L2 வந்து நல்லா இல்லை இல்லையா. ஸோ L2ல இன்னும் வேல்யூ பாக்கி இருக்குது. ஸோ L2ல வேல்யூ இன்னும் பாக்கி இருக்கிற வரைக்கும் அதை வந்து கடைசியில் சேர்த்துட்டே வரப்போகிறோம். ஏன்னா L1ல எப்படியும் வேல்யூ கிடையாது, L2ல ஏற்கனவே சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம அதை அப்படியே நம்ம ரிசல்ட்டில் கடைசியில் சேர்த்துட்டே வந்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 வந்து L2லேருந்து இங்கே வந்து சேர்த்துருவோம். ஸோ சேர்த்ததுனால இப்போ L2 நெக்ஸ்ட் போடுறேன். ஸோ L2 நெக்ஸ்ட் போடும்போது அகைன் இதுக்கு அடுத்து வேல்யூ இல்லை, நல் தான் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா L1ம் நல், L2வும் நல். ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட ரிசல்ட்.
லிங்க் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட சொல்யூஷன். பட் இதில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னு பாருங்களேன். ஸோ இது வந்து L1 சொன்னேன், L2 சொன்னேன், 2 லிங்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. மூணாவதா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு நோடும் வந்து தனித்தனியாக கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படுது. இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் ஒவ்வொரு வேல்யூவும் புது புது நோடாக கிரியேட் பண்ணாமல் ஏற்கனவே L1 L2ல இருக்கிற நோடியே கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த புது லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத டக்குன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம திரும்பி பண்ண போகிறோம். பட் நம்ம ஒவ்வொரு தரையும் ரிசல்ட்டில் புது நோடு கிரியேட் பண்ணாமல் அந்த L1 L2வியே நம்ம கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக அதையே யூஸ் பண்ணிட்டு ஸ்பேஸை வந்து கம்மி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் L1ல இருக்கிற ஒன்று தான் இங்கே போட போகிறேன்னா, புதுசாக ஒரு நோடு கிரியேட் பண்ணி அதை 1ன்னு செட் பண்ணாமல் இந்த L1ல இருக்கிற நோடையே அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். ஸோ இப்போ நான் L1ல இருக்கிற இந்த 1 நான் ரிசல்ட்டில் போடணும்னா, முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், புதுசாக ஒரு நோடு கிரியேட் பண்ணி இங்கே 1ன்னு போடாமல் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த L1ல இருக்கிற நோடையே அப்படியே இங்கே L1ல இருக்கிற நோடையே இங்கே போட போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற 1 அப்படியே இங்கே வந்துட போகுது. என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது புது நோடு இல்லை, ஏற்கனவே இருக்கிற நோடியே யூஸ் பண்ணுறோம். எப்படி அது ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ L1 வந்து L1.next ஆகிடுமா? இப்போ இதையும் கம்பேர் பண்ண போகிறோம். எது சின்னது? L2 தான் சின்னது. இப்போது ஆல்ரெடி நம்மள்ட்ட இந்த நோடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த L2ஓட நோடுக்கு இதை நெக்ஸ்ட்டாக மாற்றி விட்டோன்னா என்ன ஆகும்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டில் வந்து இந்த 1 சேர்ந்துரும் இல்லையா? ஸோ இந்த 1 வந்து இங்கே சேர்ந்துரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, L2 வந்து L2.next. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கைஸ். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. புது நோடாக கிரியேட் பண்ணாமல் இருக்கிற நோடையே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து L2 வந்து 3ஆக இருக்குது, L1 வந்து 1ஆக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், L1ல இருக்கிற வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வேல்யூ ட்ராக் பண்ணிகிட்டே வரோம் இல்லையா? ஸோ இதை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ current.next வந்து நம்ம L1க்கு போட போகிறோம். ஸோ current.next L1ன்னு போட்டால் என்ன ஆகும்? ஸோ இந்த இடத்துல வந்து 2 வந்துட போகுது, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி அந்த நோடையே எடுத்து இங்கே வச்சுட்டு L1 வந்து L1.next ஆகிடும். இப்போ கரண்ட் வந்து current.nextனு போட்டுடலாம், கரெக்டாக? ஏன்னா அடுத்து நம்ம பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட்டாக சம்திங் நம்ம வைக்க போகிறோம். ஸோ 3யை வைப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக current=current.next போட்டு அடுத்து 3 இங்கே வரப்போகுது. 3 இங்கே வரும்போது என்ன ஆகும்? L2 மூவ் ஆகிடும், கரண்ட்டும் மூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ கரண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறது மூலமாக நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணாமல் இதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து இது வந்து 4க்கு போகும். ஸோ 3.next வந்து நம்ம 4 போடுவோம் இல்லையா? ஸோ இதனால 4 ஆகும். ஸோ L1 வந்து இங்கே நல்லா ஆகிடும். ஸோ L1க்கு இனிமேல் வேலை கிடையாது. ஸோ cur=cur.next. ஓகேவா? ஸோ கர் அடுத்ததுக்கு வந்துடும். இப்போ இங்கே இருக்கிற L2 வந்து cur.next L2ன்னு போட போகிறோம். ஏன்னா அது மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு வந்துட போகுது. அதே மாதிரி L2 வந்து நமக்கு முடிஞ்சிட்டதுனால இனிமேல் L2க்கும் நமக்கு வேலை கிடையாது. ஸோ L2 வந்து நல்ல பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் இது வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போது நம்ம டோட்டல் ரிசல்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு நோடு என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணாமல் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக லீனியர் ஸ்பேஸாக இருந்துச்சு. பட் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ எப்படி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸில் பண்ணுறீங்கன்றது. ஸோ ஓகே கைஸ், இதை வந்து நம்ம கோடாக பார்த்துலாம் வாங்க. ஒரு எட்ஜ் கேஸ் நம்ம முதல்ல பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் 1 வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லிஸ்ட் 1ல நோடே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லிஸ்ட் 2 தான் ஆன்சராக இருக்க போகுது, கரெக்டாக? அதே மாதிரி இன்னொரு எட்ஜ் கேஸ் வந்து லிஸ்ட் 2 வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் லிஸ்ட் 1. ஸோ இது வந்து ஒரு எட்ஜ் கேஸ் மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கரண்ட் நோடு ட்ராக் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கர் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இனிஷியலாக அது வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எந்த நோடு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் சேர போகுதுன்னு தெரியாது, L1னா L2 ஸோ கரண்ட். அதே மாதிரி நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரிசல்ட்னு ஒரு நோடு தேவை இல்லையா? ஸோ அது வந்து நம்ம இதுவும் இனிஷியலாக நல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கண்டிஷன் ஃபஸ்ட்டு என்ன? லிஸ்ட் 1 நல்லா இருக்கக்கூடாது, லிஸ்ட் 2வும் நல்லா இருக்கக்கூடாது. ஓகேவா கைஸ்? நல்லா இருக்கக்கூடாதுன்னா நான் வந்து இந்த சீரியனில் வர மாமியார் மாதிரி நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, நல்ல வேல்யூவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து
லிஸ்ட் ஒன் டாட் வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிஸ்ட் டூ டாட் வேல்யூ. அதாச்சும் நம்ம லிஸ்ட் ஒன்ல உள்ள வேல்யூவை எடுத்து ரிசல்ட்ல சேர்க்க போறோம்னு அர்த்தம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அதாச்சும் கரண்ட் வந்து நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ வரைக்கும் நம்ம ஒரு நோடு கூட ரிசல்ட்டில் ஆட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கரண்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஒன். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இது வரதுனால அதுதான் நம்மளோட ரிசல்ட் நோடாக இருக்க போகுது. கரெக்டாக? ஏன்னா ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நோடை ட்ராக் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போடுறதுனால இந்த கரண்ட் தான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்க போகுது. ஸோ இல்லை, ஆனால் கரண்ட் வந்து ஏற்கனவே நமக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஒன் போட்டுருணும் கைஸ். அதே மாதிரி கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் போட்டுருக்குறோம். ஓகேவா? ஸோ வெளியில் வந்து நம்ம லிஸ்ட் ஒன்னை மூவ் பண்ணோம் இல்லையா? ஸோ லிஸ்ட் ஒன் ஈக்குவல் டு லிஸ்ட் ஒன் டாட் நெக்ஸ்ட். ஸோ இது வந்து லிஸ்ட் ஒன்னோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிஸ்ட் டூவாக இருந்தா கைஸ். இப்போ வந்து அதர்வைஸ் அதாச்சும் லிஸ்ட் டூவோட வேல்யூ வந்து லிஸ்ட் ஒன்னோட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்றது. ஸோ அது வந்து நான் இங்கேருந்தே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாமே ஒரே கோடு தான். எங்கெல்லாம் ஒன் இருக்கோ அங்கெல்லாம் டூன்னு போட போகிறோம். ஏன்னா லிட்ரலி அதே கம்பேரிசன் தான், ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. இப்போ இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று நல்லா ஆயிடுச்சுன்னா கூட இந்த லூப் எண்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்ல பாக்கி எலிமெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒயில் லிஸ்ட் ஒன் நாட் ஈக்குவல் டு நல், ஏதாச்சும் லிஸ்ட் ஒன்ல வந்து இன்னும் வேல்யூ இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட் ஒன் போடணும். அதே மாதிரி கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் போடணும். கடைசியாக லிஸ்ட் ஒன்னை மூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நார்மல் லிஸ்ட் மூவ்மெண்ட் தான் கேஸ். ஸோ இதே மாதிரி நம்ம லிஸ்ட் டூக்கும் பாக்கி இருந்துச்சுன்னா பண்ணணும். ஸோ இது ரெண்டு ஒயில் லூப்பில் வந்து அட் அ டைம் ஏதாச்சும் ஒன்று தான் கேஸ் ரன் ஆகும். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று எம்டியாக இருந்தால் தான் முன்னாடி உள்ள லூப் எண்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு லூப்பில் ஏதாச்சும் ஒன்று தான் எப்போவுமே ரன் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து டூ மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து கடைசியாக நம்ம இந்த ரிசல்ட்னு ஒரு நோடு கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கேஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க்டு லிஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த லீனியர் டைமில் எப்படி பண்ணுறீங்க, ஸ்பேஸை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுவாங்க இன்டர்வியூஸில். ஸோ கண்டிப்பாக இந்த ஷீட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.